இல்லைன்னா குடும்பம் எந்த கதிக்கு ஆகும்னு நம்ம வீட்டை பார்த்து எல்லாம் கற்றுக்கட்டும். எந்தெந்த விஷயத்தில் பொண்டாட்டி பேச்சு கேட்கணுமோ அது அதில் தாண்டா கேட்கணும். எல்லா விஷயத்துலையும் கேட்டா அப்புறம் வீட்டில் நிம்மதின்றது இருக்காதுடா. வாழும்போதே நரகத்தை பார்க்க வேண்டியதாக போயிடும். கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்னு ஒரு விதம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறது இல்லை. அடுத்தவங்கிட்ட அது இருக்கே, நம்மக்கிட்ட அது இல்லையே அப்படின்னு அடுத்தவனை நினச்சி பொறாமப்படுறது தான் இங்கே நிறைய பேர். கஷ்டமோ நஷ்டமோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்றது தாண்டா வாழ்க்கை. அடுத்தவனோட அடித்து பிடுங்கிறதுனாலையும் அடுத்தவனை அடிக்கிறதுனாலையும் வராது. விடு, இனி அவளை பழி வாங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு எந்த இதுவும் வேண்டாம். போனது போயிட்டு போட்டோம். நமக்கு பிடிச்சது ஏதோ விலகிருச்சுன்னு நினைப்போம். இனிமேலாவது அண்ணன் தம்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும்டா. இனி எந்த சண்டையும் வேண்டாம், எந்த சச்சரவும் வேண்டாம். இவங்க பண்ணின தப்பு. உன்னோட தொழிலை கற்றுக்கிட்டு உனக்கே போட்டியை கரைய வச்சது. நீ இவங்களுக்கு பண்ணின தப்பு அந்த நிலத்தை வித்தது. ஆளாளுக்கு ஒவ்வொரு தப்பை பண்ணிட்டீங்க. இனி விடுங்க. எதுவும் தலைமீறி போகிறதுக்குள்ள ஏதோ பாதியிலேயே நமக்கு எல்லாம்